நம்ம வாழ்க்கை ஸ்லோவாக போகிறக்கு பல நேரம் டேலண்ட் ஒரு காரணமாக இருக்காது. கம்பேரிசன், அவனோட பைக், அவனோட சேலரி, அவனோட ஃபாலோவர்ஸ், அவனோட லைஃப், இதை தினமும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்ம ஓன் ப்ராக்ரஸையே நம்ம பார்க்க மாட்டோம். இன்னைக்கு ஒரு சிம்பிளான விஷயம் பற்றி பேசலாம். கம்பேரிசன் எப்படி நம்ம க்ரோத்தை ஸ்லோ பண்ணுது. இப்போ நம்ம சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணால் ஒருத்தன் ஃபாரின் ட்ரிப் போனதை போட்டிருக்கான், ஒருத்தன் அவனோட 6 பேக்ஸ் பாடி எடுத்து போட்டிருக்கான், ஒருத்தன் புது பைக் வாங்கினதை போட்டிருக்கான், ஒருத்தன் அவனோட சக்ஸஸ் ஸ்டோரியை போட்டிருக்கான். அதை பார்த்த உடனே நம்ம லைஃப் போரிங்காக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, நீங்கள் பார்க்குறது அவங்களோட ஃபுல் லைஃப் இல்லை, ஹைலைட் மொமெண்ட்ஸ் மட்டும்தான். ஒரு 15 செகண்ட்ஸ் ரீலை பார்த்து அவங்களோட என்டையர் லைஃப்பையே ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுதான் ப்ராப்ளம். கம்பேரிசன் சத்தம் இல்லாமல் உன் கான்ஃபிடென்ஸை டெஸ்ட்ராய் பண்ணிடும். நீங்கள் கம்பேர் பண்ண ஆரம்பித்த உடனே உங்கள் ஃபோக்கஸ் சேஞ்ச் ஆயிரும். நான் எப்படி இம்ப்ரூவ் ஆகலாம்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக அவனை எப்படி பீட் பண்ணலான்னு மைண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிடும். அங்கே தான் க்ரோத் ஸ்லோவாகுது. ஏன்னா ரியல் க்ரோத் எப்பவுமே பர்சனல் தான். நேற்று இருந்த உன்னை விட இன்னைக்கு பெட்டராக இருக்கியா, அதுதான் இம்பார்ட்டண்ட். அடுத்தவன் ஸ்பீடு வேற, உன்னோட ஜேர்னி வேற. பைக் ரைடு போகும்போது எல்லாரும் சேம் ஸ்பீட்லையா போவாங்க? இல்லை, ஒருத்தன் ஃபாஸ்ட்டாக போவான், ஒருத்தன் ஸ்லோவாக என்ஜாய் பண்ணுவான். நீ ரைடு பண்ணும்போது எப்பவும் மற்றவங்க பைக்கை பார்த்துக்கிட்டே இருந்தால் என்னாகும்? ரோடு மிஸ் ஆகும், பேலன்ஸ் போகும், டேஞ்சரில் கூட முடிஞ்சிடும். லைஃப்பும் அதே மாதிரி தான். டூ மச் கம்பேரிசன் உன்னோட ஓன் பாத்தையே மிஸ் பண்ண வைக்கும். கம்பேரிசன் வெளியே மட்டும் டேமேஜ் பண்ணாது, இன்சைடையும் அது டெஸ்ட்ராய் பண்ணும். ஸ்லோவாக ஜெலஸாக வைக்கும், செல்ஃப் டவுட் வர வைக்கும், மோட்டிவேஷன் குறைய வைக்கும், ஆக்ஷன் எடுக்க மனசு வராது. அதனால் ஃபெயில் ஆகிறத தாண்டி அவங்க மென்டலி டயர்ட் ஆவாங்க. ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கோங்க, ட்ரீக்கும் ஃப்ளவருக்கும் ரேஸ் இல்லை. அதே மாதிரி தான் உங்கள் டைமிங் வேறு, உங்கள் பாத் வேறு. அதனால் கம்பேரிசன் குறைச்சி இம்ப்ரூவ்மெண்ட்டை அதிகப்படுத்துங்க. டெய்லி 1% பெட்டர் ஆனால் போதும். ஸ்லோ க்ரோத் கூட க்ரோத்து தான். ஆனால் கம்பேரிசனில் மாட்டிக்கிட்டா க்ரோத் நடக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். பரணி ரைட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.